அது இதுன்னு சிங்குலராக பேசினாரு நம்ம இபிஎஸ், மிஸ்டர் இபிஎஸ். அவர் அவ்வளோ அசிங்கமாக பேசினாரு. நாங்கள் வந்தா உடனே எடுப்போம், ரகசியம்னு சொன்னாருன்னு சொன்னேன். அந்த ரகசியம் வந்த உடனே என்னங்க ரகசியம் மிஸ்டர் ரகசியம் சொல்லுங்க அது அப்படின்னா, போராட்டம் தான், சட்ட போராட்டம் தான் அதுக்கு ரகசியம். எங்களுக்கு சூடு சொரணை இருக்கு, நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணுவோம்னாரு. அப்போ நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உனக்கு வந்து சூடு சொரணை இருக்கு, சட்ட போராட்டம்னா நீங்க வந்து அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஓகே. அது கூட நீங்க ஸ்டேஜில் உட்காந்துக்கிறீங்க, ஏசி போட்டுக்கிறீங்க, கூலர்ஸ் அங்கே ஏர் கூலர்ஸ் வச்சுக்கிறீங்க, நீங்க ஸ்டேஜில் நல்லா உட்காந்து செய்யலாம். பட் வை த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன இது? உங்களுக்கெல்லாம் நம்பி அவங்க பேரண்ட்ஸ் போட்ட ஓட்டுக்காக அவங்க போராட்டம் பண்ணுமா? சட்ட போராட்டம் நீங்க பண்ணுங்க, வெயில்ல நீங்க உட்காந்து பண்ணுங்க, கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கு அடுத்த லெவல்ல சட்ட போராட்டம். அடுத்தது என்ன சொன்னாரு? இபிஎஸ் போய் அவரே சொன்னார், பாயிண்ட் அவுட் பண்ணாரு, அதை பத்தி பேசினாரா, அதை பத்தி பேசினாரான்னாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்து அங்க போயிட்டு இதை பத்தி பேசினாரா, இது அமித்ஷா அதை பத்தி பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.